அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ ஒரு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, ஒரு 3 நாளாகவே எனக்கு செம்ம கோல்டுங்க. அப்படியே மூக்கு அடைச்சிக்கிட்டு தண்ணியாக ஒழுகிட்டு இருக்குது, தும்மிக்கிட்டே இருக்கிறது, தொண்டை அடைச்சிக்கிட்டு இருக்குது, கரகரன்னு எரிச்சலாக, அப்புறம் பார்த்திங்கன்னா காதெல்லாம் அடைச்சிக்கிட்டு செம்ம கொடுமையாக இந்த 3 நாள் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஃபீவர் மட்டும் இல்லை, நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். மற்றபடி இந்த கோல்டு மட்டும் என் உயிரை வாங்கிட்டுருக்கு. என் வாய்ஸ்லேயே நல்ல சேஞ்சஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பரவாயில்ல, நேற்றோட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. நான் காலையில் பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா ரசம் தான் செஞ்சுருந்தேன். ஏதோ பொரியலோ இல்லை முட்டையோ வச்சு நாங்கள் சௌச்சௌ பொரியல் வச்சு நாங்கள் நேற்று சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா காரமாக ரசம் வச்சு நேற்று பொழுதை ஊட்டியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் 2 நாளாகவே சொல்லிட்டு தான் இருக்காங்க, உன்னால் முடிஞ்சால் சமைச்சு கொடு, இல்லைன்னா வேணாம், நீ நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்கி எழுந்திரிச்சு உனக்கு மட்டும் ரிலாக்ஸ்டாக ஏதாச்சும் சிம்பிளாக சமைச்சிக்கோ அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுல்ல. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு அடுப்பில் தண்ணி காய வச்சுட்டேன், இன்னொரு அடுப்பில் பால் காய வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏதாச்சும் லிக்யூடாக சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பிடிக்குது. அதுதான் தொண்டைக்குள்ளே இறங்கவும் செய்யுது. இந்த சாப்பாடு, டிஃபன் ஐட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு இறங்க மாட்டேங்குது, பசிக்கவும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா பால் தான் இப்போ 3 நாளாக தொடர்ந்து குடிச்சிட்ருக்கேன். அதனால் பால் காய வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு முதல்ல தண்ணி குடிக்கணும்ல. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வாமாக தாங்க தண்ணி குடிக்கிறேன். ஜில்லுன்னு இருக்கிற மாதிரியோ இல்லை ஆறி போன தண்ணியையோ குடிக்கிறதே இல்லை. நல்லா எப்போ குடித்தாலுமே நல்லா வாமாக தொண்டைக்கு எதமாக இருக்கிற மாதிரி தான் குடிக்கிறது. ஸோ நான் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டேன், ஹஸ்பண்டுக்குமே கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் போட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பால் குடிச்சிக்கலான்ட்டு அதையும் காய வச்சுட்டேன். அந்த கேப்பில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உண்டான காய்கறிலாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சௌச்சௌ போட்டு சாம்பார் தான் வச்சுட போகிறேன். ஏன்னா காலையிலேயே சாம்பார் வச்சு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மதியத்துக்கு நைட்டுக்குன்ட்டு ஒரே வழியாக ஓட்டி விட்டுடலாம். அடிக்கடி சமைச்சிட்ருக்கவும் முடியாது, அதில் விழுற பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டும் இருக்க முடியாது. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா 3 in 1 ஒரு வேலையாக முடிச்சிட்டேன். சாம்பார் வச்சுட்டு இட்லி, தோசை இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கே போர் அடிக்குதுங்க. சாப்பாடு இதெல்லாம் பார்த்தாலே பார்த்திங்கன்னா சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் வெரைட்டியாக நல்லா சுருக்குன்னு காரசாரமாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா தான் சாப்பிட்ணும் போலியே தோணுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் பணியாரம் சுட்டுடலான்ட்டு பிளான் பண்ணேன். அதுக்கான மாவையும் கலந்து வச்சுட்டு ஒரு பக்கம் குக்கரில் பருப்பு, வெங்காயம், தக்காளி, சௌச்சௌ எல்லாத்தையும் போட்டு ஒரேடியாக விசில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தாளித்து கொட்டிட்டோன்னா சாம்பாரும் ஃபினிஷ் ஆகிடும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு வந்துட்டேன். இருந்ததாக இருந்தாலும் நம்ம வீட்டு வேலைகளை நம்ம தானே பார்க்கணும். ரொம்ப நம்மளால் இழுத்து போட்டுக்கிட்டு மற்ற நேரத்தில் பார்க்குற அளவுக்கு பார்க்கலனாலும் ஓரளவுக்கு பேசிக்கான வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னென்னா இந்த பாத்திரம் கழுவுறது தான் பார்த்திங்கன்னா சுத்தமாக முடியலைங்க. ஏன்னா எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா இந்த வேலூர் பக்கம் தானே, இங்கே வெயிலாக இருந்தாலும் செம்மையாக இருக்கும், அதே நேரத்தில் குளிர்காலமாக இருந்தாலும் செம்ம குளிராக இருக்கும், மழை காலமாக இருந்தாலும் செம்ம மழை இருக்கும். அதனால் செம்மையாக குளிரும். ஏன்னா சுற்றியும் மழை இருக்கிறதால எல்லாமே ஹை பீச்சில் தாங்க இருக்கும் எங்களுக்கு கிளைமேட்டு. இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சது, இன்றைக்குமே மழை பெஞ்சது. நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன், பாருங்கள் தொடர்ந்து வீடியோவை. செம்மையாக குளிருதுங்க, அப்படி ஜில்லுன்னு வருது தண்ணி. அதனாலேயே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, காலையில் நேரத்தில் நீ எந்திரிச்சு ஜில்லுன்னு தண்ணியில் கையை வச்சுட்டு இருந்தேன்னா இன்னுமே கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு. உண்மைதாங்க, கொஞ்சம் தண்ணியில் நின்று நம்ம ஏதாச்சும் வாஷ் பண்ணுறோம், ஏதாச்சும் அலசுகிறோம் அப்படின்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா தொண்டை அடைச்சிக்குது, மூக்கு அடைச்சிக்குது, அப்படியே டக்குன்னு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா லஞ்சு வேணான்னு சொல்லிட்டாங்க, நீ பொறுமையாக ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்டுக்கோ, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு பணியாரம், சாம்பார் இதுதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பரவாயில்ல, இந்த நேரத்தில் இவங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன நான் நினச்சேன் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக ஹோட்டலில் மட்டும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். இட்லியாவது நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் எனக்கு இந்த நேரத்தில் இட்லி தோசையே பிடிக்க மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் காரமாக ஏதாச்சும் நான்வெஜ் சாப்பிடணும் போல தான் தோணுது. பட் அதையெல்லாம் நம்மளால் இப்போ பண்ணிகிட்ருக்க முடியாது. பட் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க தான். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சில நேரத்தில் நம்மளுக்கு நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது அது கொஞ்சம் பழசா அந்த மாதிரி ஏதாச்சும் சூடு பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு கால கொடுமையாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், பட்டைக்காலிலே படும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ வேணாவே வேணாம். எதுவாக இருந்தாலும் நம்மளே பார்த்திங்கன்னா முடியுதோ இல்லையோ தடுமாறி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக சுலபமாக முடிகிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்டுக்கிறது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதம் வச்சு ஓட்டிட்டேன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சு ஓட்டிட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் முடிஞ்சிடுச்சு, தாளித்து விட்டாச்சு. அது கொதித்து வந்த பின்னாடி பணியாரமும் போட்டு வச்சுட்டேன். அதையும் முடிச்சிட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டும் கிளம்பிடுவாங்க, நம்மளும் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சி பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஹஸ்பண்ட் கிளம்பி போன பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே அம்மா கிட்ட பேசுகிறது, அக்கா கிட்ட பேசுகிறது அப்படின்ட்டு மணி ஒரு 12 ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் காலையிலேருந்து பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணல, கொஞ்சம் வெயிலாக இருக்கும்போது வாஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு அப்படியே வச்சுட்ருக்கேன். அவ்வளோ பாத்திரம் இல்லை, ஏன்னா நம்ம தான் சமைக்கிறதே இல்லையே, அதனால் எங்கிட்டு பாத்திரம் வரும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பாத்திரம் தான் இருந்தது. இப்போ சமைச்ச ஒரு 4-5 பாத்திரம் இது மட்டும்தான் இருக்குது. சரி அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அப்படியே ஃபோன் பேசிகிட்டே இருந்தேங்க. டேப்லெட் போட்டிருந்தேன் கோல்டுக்கு. அது பார்த்திங்கன்னா செம்மையாக எனக்கு தூக்கம் வந்துடுச்சு ஒரு 12 மணிக்கு மேலே. நான் என்ன நினச்சேன்னா சாம்பார் தான் இருக்குது, ரைஸ் மட்டும் வச்சுட்டு 2 முட்டையை மட்டும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஆம்லேட் போட்டு நல்லா சுருக்குன்னு சாப்பிடலான்னு நான் நினச்சேன். பார்த்திங்கன்னா 12 மணிக்கு செம்மையாக தூக்கம் வந்துடுச்சுங்க. சரின்ட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்படியே நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. 3:30 மணிக்கு எந்திரிச்சேங்க நான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பகலில் தூங்கவே மாட்டேன். பட் ரொம்ப முடியல அப்படின்னும் போது நம்ம தூங்குறதுல தப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து எதை நம்மளுக்கு செய்ய சொல்லுதோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். தண்ணி குடிக்க சொல்கிறதா இருந்தாலும் சரி, தூங்குறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று பற்றாக்குறை வரும்போது தான் நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு வருதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாது போகுதோ, வயிற்று வலி வருதோ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். ஸோ நம்ம உடம்பு எதை கேட்குதோ நம்ம அதை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம உடம்பு தானாகவே சரியாயிடும். இப்போதைக்கு என் உடம்பு நல்லா தூங்க தான் சொல்லுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா படுத்து 1 மணிக்கு தூங்கினேன், 12:30 மணிக்கு தூங்கினவ தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் 3:30 மணிக்கு தாங்க எந்திரிச்சேன். மதியம் சாப்பிடவும் இல்லை, சமைக்கவும் இல்லை, படுத்து 3:30 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி தான் இருந்தது. மறுபடியும் தண்ணி காய வச்சு கொஞ்சம் வார்மாக குடிச்சிட்டு காலையிலேயே பார்த்திங்கன்னா நான் பச்சை பயிறு ஊற போட்டிருந்தேன். என்னதான் இருந்தாலும் நம்ம உடம்ப நம்ம தானே பார்த்துக்கணும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும்ல. கொஞ்சமாக எடுத்துக்கிறதும் கூட நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சத்து கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஸோ முட்டையோ இல்லை நான்வெஜ்ஜோ ஏதாச்சும் ஒரு புரதம் நம்ம எடுத்துக்கணும், ஏதாச்சும் ஒரு காய் மாதிரி எடுத்துக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளால் சமைக்க முடியலனாலும் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு காலையிலேயே நான் பச்சை பயிறு எதுக்கும் ஊற போட்டிருந்தேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா அதை வேக வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் தூங்கி எந்திரிக்கும் போது செம்ம மழைங்க. 4 மணிக்கு நல்ல மழை, நல்லா தான் வெயிலாக இருந்தது காலையிலேருந்து. பார்த்திங்கன்னா டக்குன்னு செம்ம மழைங்க, ஒரு 1/4 மணி நேரம் செம்ம மழை. அதுக்கப்புறம் விட்டுடுச்சு. பின்னாடியும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேட் மாதிரி ஓப்பனாக தான் இருக்கும், அந்த கிரில் கேட் இருக்குல்ல. ஸோ அதுவுமே அதுலேருந்து நல்லா நம்மளுக்கு குளிர்ந்த காற்று வரும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் பின்னாடியும் பார்த்திங்கன்னா பெரிய ஜன்னல், அதுவுமே பார்த்திங்கன்னா செம்மையாக நம்மளுக்கு குளிர்ந்த காற்று வரும். ஸோ நம்ம வீட்டில் செம்மையாக ஜில்லாக இருக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா அடிக்கடி கோல்டு காஃப் இதெல்லாம் வந்துட்டுருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு, ஏன்னா நம்ம இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவ்வளோவா நம்ம ஆக்டிவாக இருக்கிறது இல்லைல்ல, பெருசாக நம்ம உடல் உழைப்புக்கு எதுவுமே வேலை கொடுக்குறதில்ல. அதனால கொஞ்சம் வாக்கிங்காவது போகலாம் அப்படின்ட்டு வாக்கிங் போயிட்டு வந்து காலையிலேருந்து பாத்திரம் வளர்க்கலன்னு சொன்னல, அதையும் வாஷ் பண்ணிவிட்டு பச்சை பயிரும் சாப்பிட்டேன். பாய்.